43,52,714 மடிக்கணினி வழங்க வரலாறு இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் மட்டும். இன்றைக்கு வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகத்தை தெரிந்து கொள்வதற்கு, இன்றைக்கு இருக்கிற செய்திகளை புரிந்து கொள்வதற்காக இந்த இளைய சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைகள் அதுவும் கிராமப்புறங்களிலே அடித்தட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய நடுத்தர குடும்பமாக மாற்றுவதற்கு கல்வியால் ஒன்று மட்டும்தான் முடியும் என்ற சிந்தனை ஓட்டத்தின் அடிப்படையிலே தான் இந்த மடிக்கணினி வழங்குகிற வரலாற்றை படைத்தார். ஆனால் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க 20 லட்சம் மடிக்கணினி வழங்குவோம், 2000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். இது ஒதுக்குறதுக்கு அப்புறம் எப்போ வழங்க போற அடுத்த ஆட்சி நாங்க வந்து இது பிரான்ஸ்லயே ஓடி பணத்தை போதுக்குன்னா 3 மாசம் ஆகுது. டிபார்ட்மெண்ட் வேற 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் டெண்டர் வைப்பான். அதுக்கு 6 மாசம் டைம் கொடுத்து அப்புறம் போர்ட் ஆஃப் காலேஜ் எலெக்ஷன் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ பிப்ரவரி இன்று அவர் செய்திருப்பது என்ன என்று சொன்னால், திருப்பதிக்கு பொங்கல் வாங்கி வாருங்கள், இட்டுக்கொண்டு நெத்தியே காலத்து மேலே சொல்ல தேவை. இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது மனிதநேயத்தோடு ஆண்டுதோறும் கொண்டு வர வேண்டும். நாங்கள் கடைசி இறுதி ஆண்டிலே தான் கொண்டு வர முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், அது கொரோனா வந்த போது தாய்லாந்திலே தான் அது உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை அது முடக்கப்பட்டது ஒரு ஆண்டு காலம். அதை வாங்கி வந்து அசம்பல் குஜராத்தில் செய்து அதற்கு பிறகு அதை மாணவருக்கு வழங்கினோம். அதை கூட எனக்கு அதில் பங்கு கிடையாது. அது ஐடி மினிஸ்டர் பார்ப்பேன். அது நீங்க நினைச்சீங்க இவ்வளவு ஐடி வாங்கியிருக்காரு என்ன பண்ணியிருப்பான்னு. துணி வாங்கினா ஒரு மந்திரி, லேப்டாப் வாங்கின ஒரு மந்திரி, சைக்கிள் வாங்கின ஒரு மந்திரி, தைச்சு கொடுத்த ஒரு மந்திரி, கட்டணம் கட்டின ஒரு மந்திரி, டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனா ஒரு வாரிய தலைவர் எல்லாம் வாங்கி கொடுக்க வேற. அது பெரிய வேலை. அது கரெக்டா ப்ராப்பரா போகுதுன்னு பாக்குற வேலை. இந்த மேனேஜர் போன தோட்டத்தில் அது மாதிரி ஆண்டா வந்தாச்சா காலம். ஏன் சொல்லுகிறேன் சொன்னா